அடுத்தாக 83வது இலக்கம். இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். என்னென்று சொன்னால், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இது ஒரு அழகான துவா, நல்ல கருத்தை தரக்கூடிய ஒரு துவா. இந்த ஹதீஸ் அபூதாவூதில் 5081வது இலக்கத்தில் வருது. அபூதாவூதில் 5081வது இலக்கத்திலே வருகிறது. அதாவது அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர் வழியாக அவருடைய மனைவி உம்முத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறதா இந்த செய்தி வருது. கால மன் கால இதா அஸ்பஹ வ இதா அம்சா, காலையிலும் மாலையிலும் யார் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் அப்படி என்று சொல்லி யார் எத்தனை முறை? 7 மர்ராத் 7 முறை சொல்லுகிறாரோ, கஃபாஹுல்லாஹு அல்லாஹு தாலா கஃபாஹுல்லாஹு மா அஹம்மஹு, அவருக்கு என்னென்னதெல்லாம் முக்கியமோ என்னென்னதெல்லாம் அவசியமோ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், அன்றைக்கு போதுமாக்கி விடுவான். சாதிகன் கானபிஹா உகாதிபன், அவர் அதை உண்மையாக சொன்னாலும் பொய்யாக சொன்னாலும், அதை உண்மையாக சொன்னாலும் பொய்யாக. உங்களுக்கே இப்போ சொல்லக்குள்ள என்ன செய்யுது, இந்த ஹதீஸில் இப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யுது, உங்களுக்கு வரத்தான் செய்யுது. அப்போ கஃபாஹுல்லாஹு மா அஹம்மஹு சாதிகன் கான அவுகாதிபா, அவர் பொய்யாக சொன்னாலும் சரி உண்மையாக சொன்னாலும் சரி, இதை 7 முறை சொன்னார்ண்டா அப்படின்னா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, நீங்கள் அதை கவனம் எடுத்து சொல்லவும் தேவையில்லை. சும்மா ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ, இப்போ வளமையாக எல்லா துவாயும் அப்படி தானே சொல்கிறோம். அந்த மாதிரி ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து ரப்புல் அர்ஷில் அதீம் அப்படி நம்ம முழு துவாவையும் சிலருக்கு எப்படி என்ன கால துவா ஃபுல்லாக சொல்லி முடிஞ்ச ஒரு சந்தேகம் வரும். டே கால துவா சொன்ன மாட்டே அவ்வளோ ஸ்பீடு சொன்னது ஞாபகம் இல்லை. அந்த வளமையில் அப்படி சொல்கிறது ஒரு ஆறுதல் அமைதியாக உட்காந்து சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி சொன்னால் அவருக்கு என்ன, அதாவது அவர் பொய்யராக இருந்தாலும் உண்மையாராக இருந்தாலும் என்ன செஞ்சிடும், அல்லாஹ் எல்லா வேலையும் செய்து விடுவான். இது அபூதாவுதுல 5081வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை ஷேக் நாசர் அல்பானி மௌது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்றார். இப்போ என்ன சொல்கிறதுக்கு, ஷேக் நாசர் அல்பானி சொல்கிறாரு மௌதூன், அதாவது தாயிஃப் என்ற வட்டவெல்லாம் தாண்டி இட்டு கட்டப்பட்ட செய்தி, புனையப்பட்ட செய்தி. இன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் புனையப்பட்ட ஒரு செய்தி என்ன செஞ்சுக்கிறோம், செஞ்சுட்டு வந்திருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு செய்தி. மௌதூன் இட்டு கட்டப்பட்ட செய்தி என்றார். புனைஞ்சி என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த செய்தியை வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த அளவுக்கு அவர் சொல்கிறாருண்டா, இந்த சாதிகன் கானா உகாதிபா, பொய்யராக இருந்தாலும் உண்மையாளராக இருந்தாலும் இப்படி என்று வருவது இருக்கிறதே, இது இஸ்லாமிய ஷரியால இப்படி ஒன்று இல்லை. ஒரு மனிதனுடைய எல்லா கூலியும் மஷ்ரூத் பினியத்திஹி, நியத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்றது. ஆனாலும் இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் ஹசனான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அதாவது அவுனுல் மஅபூத் என்பது இந்தியாவை அறிஞர் அபூதாவுதுக்கு ஷரஹ் எழுதினார். பொதுவாக திருமிதிக்குரிய மிக பிரபல்யமான ஷரஹ் துஹ்ஃபத்துல் அஹ்வதி, அது இந்தியாவை சேர்ந்த வடபகுதியை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதினது. பிரபல்யமான ஷரஹ் அதுதான். இரண்டாவது அபூதாவுதுக்கு ஷரஹ், அபூதாவுதில் மிக பிரபல்யமான இந்த ஷரஹ் இந்தியாவை சேர்ந்த அப்துல் அதீம் ஷம்சுத்தீன் அல் ஆபாதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எழுதினது அவுனுல் மஅபூத் அப்படின்றது. இதுவும் என்னது, இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதின நூல். அவர் அதை அவுனுல் மஅபூதில் கீழே எழுதுகிறாரு. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சு இதை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம், சாதிகன் கான அவு காதிபா, பொய்யராக இருந்தாலும் பொய்யாக சொன்னாலும் உண்மையாக சொன்னாலும்டா, சாதிகன்டா உள்ளத்துக்கு எடுத்து சொல்கிறது, காதிபன் என்று சொன்னால் பொய்ப்படுத்துறன்ற அர்த்தம் அல்ல, அதில் ஈடுபாடு இல்லாமல் அதை பற்றி கவனம் எடுக்கிறது இல்லை, ஆள் மனதுக்கு எடுத்து சொல்லாமல் சொல்லுவது அப்படின்றாங்க. ஆனால் இந்த விளக்கத்தை பதிவு செஞ்ச நிறைய இன்றைய காலத்தில் உள்ள அதாவது அறிஞர்கள் இதில் ஃபீஹி தக்கல்லுஃப், இதில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது, இந்த விளக்கம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இதை சொல்லுகிறார்கள். சரி, இப்போ இந்த கருத்துக்கு தான் இந்த ஹதீஸை இட்டு கட்டப்பட்டேன்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்க்கணுமே. இந்த கருத்தை வச்சு தான் இந்த ஹதீஸை இட்டு கட்டப்பட்டேன்னு சொன்னாங்களான்டா இல்லை, இது வெளிவாரியான சில தகவல்கள். இப்போ இந்த என்ன விஷயம்னு சொன்னால், இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும்தான் என்னையை மிஸ் பண்ண மாட்டீங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இடையில என்னையை விட்டுருவீங்க, நான் தான் போய்கண்டிக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில். இது மாதிரி தெரியுமா, இது இன்னக்கலா துஹ்லிஃபுல் மியாத், அது மாதிரி ஃபரப்ரி குஷ்மைஹினி, சரியா, அந்த லிஸ்ட்டில் வர மாதிரியான சப்ஜெக்ட் இது. இதில் என்னன்னு சொன்னால், அமலுல் யௌம் வல்லைலா அப்படின்ற நூலில் இந்த செய்தி 71வது இலக்கத்திலையும், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூதாவுதில் 5081வது இலக்கத்திலையும் இந்த செய்தி வருது. இதை அறிவிக்கிறவர் யார், அபுத்தர்தா. யார், அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். இப்போ இந்த அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹு வழியாக இந்த செய்தி 2 முறையில் வருது. 2 முறையில் என்றால், ஒன்று
அபூதர்தா சொன்னதாக, இப்போ நான் சொன்ன செய்தியில் வந்து அபூதர்தா சொன்னதாக தான் வருது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அபூதாவுதில் சொன்னேன், ஹதீஸ் இந்த இலக்கத்தில் 5081 இலக்கத்தில் வருதுன்னு அபூதர்தா சொன்னார் அப்படின்னு வருது. இன்னொரு அறிவிப்பில் அபூதர்தா வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு வருது. அபூதர்தா வழியாக அபூதர்தாவுடைய செய்தியாகவும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியாகவும் வருது. அதாவது மர்ஃபூஆக மௌகூஃபாக நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த ரெண்டு வழியிலும் வருது. இப்போ இந்த ரெண்டு செய்தியிலையும், அதாவது இந்த வரக்கூடிய செய்தியிலையும் பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது. அது என்ன பிரச்சனை நடந்துங்கன்னா, இந்த அதிகமாக வார வார்த்தை இருக்குது, இது சாதிகன் கான அவு காதிபாண்டு, பொய்யனாக இருந்த, பொய்யாக சொன்னாலும் உண்மையாக சொன்னாலும் என்ற ஒரு வார்த்தை வருது. சில இடங்களில் இந்த வார்த்தை அதே அறிவிப்பில் வருது, சேம் அறிவிப்பு இன்னொரு இடத்துல வருது, அதில் வரல. விளையாட்டு உங்களுக்கு பிரச்சனை, ஒரே விதமான ஒரே அறிவிப்பு அது ஒரு கிரந்தத்தில் வருது, அதே அறிவிப்பு இன்னொரு கிரந்தத்தில் வரக்குள்ள அந்த பதிவு இல்லை. இந்த குழப்பம் மட்டும் என்ன செய்கிறது இருக்கிறது. இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், மௌகூஃப், அதாவது அபூதர்தா வழியாக வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொடர்படுத்தாமல் வரக்கூடிய செய்தி அபூதாவுதில் வருது. அதில் எப்படி வருது? இப்போ கூடுதலான ஒரு வார்த்தையோடு வருது. என்ன? சாதிகன் கான அவு காதிபா, அதாவது ரசூல்லாங்களை தொட்டும் அறிவிக்காமல் அபூதர்தா மட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தி, பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் என்று வார்த்தையை சேர்த்து சுனன் அபூதாவுதில் வருது. இப்னு கசீர் இருக்குது, தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் இப்னு கசீரில் இந்த, அதாவது இந்த ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு என்று வரக்கூடிய அந்த இடத்துல தஃப்சீராக கொண்டு வர நேரத்தில் இந்த செய்தியை இமாம் இப்னு கசீர் பதிவு செய்கிறார், அபூதாவுதில் வருகிறதுன்னு பதிவு செய்கிறார். அதில் இந்த வார்த்தையை காணா. இதே அறிவிப்பு அபூதாவுதில் வருது, இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதாவது அபூதர்தா வழியாக வருது, ரசூலுல்லாஹ் சொல்லாத மாதிரி வருது. அதே அறிவிப்பில் என்ன வருது? இந்த கூடுதலான இந்த வார்த்தை இருக்குது, உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அந்த வார்த்தை இருக்குது. இதை வந்து இன்றைக்குள்ள அபூதாவுதில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இமாம் இப்னு கசீர் அந்த தஃப்சீருக்கு எழுதுகிற டைமில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாரு, ரவாஹு அபூதாவூத், அபூதாவுதிலே வருகிற என்று சொல்கிறாரு. இதே அறிவிப்பால் வரிசையோட இதையோட பதிவு செய்கிறாரு. எதற்கான? உண்மையாக இருந்தாலும் சாதிகன் கான காதிபண்ட வார்த்தை அதில் இல்லை. என்ன முடிவு எடுக்கிறது? இந்த மாதிரி கட்டங்கள் இருக்கு தானே, ஹதீஸ் கலையோட ஒரு இன்ட்ரெஸ்டான கட்டங்களில் உண்டு. ஏன்னு கேளுங்க, இப்போ இதில் நீங்கள் 2-3 விஷயம் உங்களுக்கு முடிவு எடுக்கலாம். ஒன்று அச்சுப்பிழை, அப்படி தானே, அச்சுப்பிழையில் இதை விட்டுட்டாங்கன்றது. இவ்வளோ பெரிய அச்சுப்பிழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சாதிகன் கான அவு காதிபாண்டா, அதுவும் இந்த இடத்த பார்த்து எடுத்தால் இது வந்து பிளே பண்ணி எடுத்த மாதிரி என்ன செஞ்சு இருக்கும், அச்சுப்பிழையே அல்ல. ஏன்னா கையெழுத்து பிரதிகள்லாம் அது இருக்குது, கையெழுத்து பிரதிகள் எல்லாம் அது இருக்குது. ஒன்று. இரண்டாவது என்ன சொல்லலாம், எழுதினவங்களோட பிழை. அபூதாவுதில் மூலப்பெருதுலேருந்து எழுதுக்குள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, கூட்டி எழுதிட்டாரு, ஒரு ஆள் குறைச்சி எழுதிட்டான்னு சொல்லலாம். அப்படியும் பிள்ளை. ஏன் அபூதாவுதை சும்மா பிரிண்ட் பண்ணாங்க, நல்ல ஒரிஜினலான கையெழுத்து பிரதியை பார்த்தா என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அதுவும் எடுக்க இயலாது. சரி, அப்போ அறிவிப்பால் வரிசையில் யாராவது ஒரு ஆள், பலகீனமான ஒரு ஆள் இந்த இடத்துல வந்திருக்கணுமா இல்லையா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே அறிவிப்பால் வரிசை தான் இது. பிரச்சனை வந்து என்னடா, ஒரே அறிவிப்பாளர் வரிசை, அதில் இல்லாமலும் வருது இருந்தும் வருது. இப்போ இப்படி அறிவிப்பால் வரிசை முடிவெடுக்கிறது விளங்கிட்டா? இதெல்லாம் பொதுவாகவே எல்லாருக்கும் வரக்கூடிய இஹ்திமாலாத்துகள், சந்தேகங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை பதிவு செஞ்சுட்டு இமாம் இப்னு கசீர் என்ன செய்கிறான்டா, அந்த நூலில் இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு பாருங்கள், கீழே கொண்டு வராரு. இதான் இப்னு கசீரில் 4ஆம் பாகம் 214ஆம் பக்கத்தில் இந்த செய்தி வருது. இப்போ தமிழில் வந்துட்டு தானே, அதாவது 4ஆம் பாகம் 214ஆம் பக்கத்தில் சொல்கிறாரு. இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு, இந்த செய்தியை பதிவு செஞ்சு அபூதாவுத் வழியாக பதிவு செய்கிறாரு. அந்த வார்த்தை இல்லாமல் பதிவு செய்கிறாரு. எங்கள்கிட்ட உள்ள அபூதாவுதில் அப்படி இல்லை. இமாம் இப்னு கசீர் பதிவு செஞ்சுட்டு சொல்கிறாரு, வகத் ரவாஹ் இப்னு அசாக்கிர், இமாம் இப்னு அசாக்கிர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், ஃபி தர்ஜமத்தி அப்துர் ரஸாக், அப்துர் ரஸாக்குடைய தர்ஜுமாவிலே, அப்துர் ரஸாக்குடைய தர்ஜுமாவிலே அவருடைய வரலாற்றை பதிவு செய்கின்ற அந்த இடத்துல அறிவிச்சுக்கிறார். அன் உமர் வழியாக, அதாவது ஹாதா மின் ரிவாயத்தி அபி ஜுரா அத்-திமிஷ்கி அன்ஹு அன் அபி சஅத் முத்ரிக் இப்னு அபி சஅத் அல்-ஃபஸாரி அன் யூனுஸ் இப்னு மைஸரா இப்னு ஹல்பஸ ஹுலைஸ் என்றதில் வந்திருக்குது. அன் உம்மி தர்தா சமயத்து அபி தர்தா யகூலு என்று அந்த ஹதீஸை கொண்டு வரார். கொண்டு வந்து அதில் எப்படி வருது தெரியுமா, சாதிகன் கான பிஹா அவு காதிபன், அந்த வார்த்தை இமாம் இப்னு கசீர் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்றார். இமாம் இப்னு கசீர் பதிவு செஞ்சு. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, இதே அறிவிப்பை தான் இமாம் இப்னு கசீர் அபூதாவுதில் வருதுன்னு பதிவு செய்கிறாரு. அந்த அபூதாவுதில் வார்த்தையில் அதில் இல்லை. இதே அறிவிப்பு இப்னு கசீரில் வருது, இந்த ஜியாதாவோட. எது
அப்துல் ரஸாக் இப்போ என்ன விளங்கிட்டோம் உங்களுக்கு, இந்த ஜியாதா இது மாஹம், அதாவது சாதிகன் கான அவு காதிபா. இப்போ மூணாவது குழப்பம், ஒரே அறிவிப்பாளர் வரிசை எங்கள்கிட்ட உள்ள அபூதாவுதில் அந்த வார்த்தை இல்லை. இப்னு கதீர் பயன்படுத்தின அந்த வார்த்தை இருக்குது, இப்னு கதீர் பயன்படுத்தின அபூதாவுதில் அது இல்லை. இதே அறிவிப்பாளர் வரிசை தான் இப்னு அசாக்கிர் பயன்படுத்துறதும் அதில் என்ன செய்யுது வருகிறது. இப்போ வழங்கிட்ட பிரச்சனை வாரத்தை பார்க்குறோம். அப்போ இமாம் இப்னு அசாக்கிர் வந்து என்ன சொன்னால் தாரிக் டெமஸ்கஸ் வரலாறுன்ற ஒரு நூல் எழுதிக்கிறார். எத்தனை பாகம் தெரியுமா? 80 பாகம். விளங்கிட்டா? டெமஸ்கஸ் வரலாறு. அதில் என்ன டெமஸ்கஸ்ட வரலாறு எழுதலை, அவர் திமிஷ்ட வரலாறு எழுதலை. அங்கே வாழ்ந்த அறிவிப்பாளர்கள் யார் யார், அதான் அந்த தாரிக் திமிஷ்கன்னு அர்த்தம். டெமஸ்கஸ்ட வரலாறு நடத்தமில்ல, அதில் வந்து அவர் கொண்டு வருவார். ஏன் இந்த அப்துல் ரஸாக் அந்த இது கீழே அவர் கொண்டு வராருன்னா, அவர் டெமஸ்கஸ் ஒன்று டெமஸ்கஸுக்கு வந்திருக்கணும், அல்ல டெமஸ்கஸில் பிறந்திருக்கணும், ஏதோ ஒரு காரணமாக அதை கொண்டு வருவார். அந்த இடத்துல இதை கொண்டு வராரு. இப்போ புரிஞ்சுங்க, இமாம் இப்னு அசாக்கிர் பயன்படுத்தின அபூதாவுதில் என்ன இருந்துக்குது? சாதிகன் கான அவு காதிபனோட வார்த்தை இருந்துக்குது. இமாம் இப்னு கதீர் பயன்படுத்தினதில் என்ன அந்த வார்த்தை இல்லை. பிரிண்ட் பண்ணது உள்ள பிரதியை வச்சு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி தானே வழங்குது. சரி, அடுத்ததாக இமாம் இதை பதிவு செஞ்சுட்டு இப்னு கதீர் சொல்றாரு, இப்னு அசாக்கிர் இதே அறிவிப்பால் வரிசையோடு இதை பதிவு செஞ்சுக்கிறாரு. வஹாதிஹி ஜியாதா கரீபா, இது ஒரு புதுனமான ஜியாதா. அதாவது இந்த அதிக புதுனமாண்டா இந்த 3 அறிவிப்பாளர் வரிசையை பார்த்து குழம்பி அவர் சொல்லலை. கரீபான்றது வந்து வித்தியாசமாக இருக்குது, அரிதாக இருக்குது, பலகீனம் மாதிரி சொல்கிறார். அப்படி என்று சொல்லிட்டு இந்த இதை பதிவு செஞ்சார். சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னு சொன்னால், இதே இப்னு அசாக்கிர் நூலில் வேறொரு அறிவிப்பாளர் வரிசையில் அபூதர்தா தான், வேறு அறிவிப்பாளர் வரிசை அபூதர்தா வரைக்கும் போகுது. நான் சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த அறிவிப்பு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே பற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அந்த அதிகப்படுத்தி வரக்கூடிய செய்தி பலகீனமானது. வழங்கிட்டா? அதில் யார் வாரார் என்று சொன்னால், அதாவது அஹ்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் ரஸாக், இந்த நான் அப்துல் ரஸாக்குடைய பேரன் வராரு. சரியா? அது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்? அவர் வந்து பாட்டன் வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது. என்ன பலகீனம்டா, அவர் அறியப்படாதவர், அவரை பற்றி நல்ல நம்பகமான தகவல் இல்லை, நிறைய அறிஞர் அவர் நம்பகமானவர் சொல்லலை. அப்போ இது எந்த இடத்துக்கு வந்துட்டு மௌகூஃப் மட்டும்தான், அபூதர்தா சொன்னது மட்டும்தான் இருக்குது. அபூதர்தா சொன்னது மட்டும்தான். இதில் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், முடிச்சிட்டிங்களா? அடுத்தது இமாம் நசாய், அதாவது இமாம் இப்னு சுன்னிக்கிறாரே, அவர் வந்து அமலுல் யௌம் வல்லைலான்னு ஒரு நூல் எழுதிக்கிறார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அமலுல் யௌம் வல்லைலா, காலை மாலை துவா. அதில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ திக்ரெல்லாம் அதுக்குள்ளானே போகும். அதில் இவர் இந்த செய்தியை கொண்டு வரார். எந்த செய்தியை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வர செய்தி இதே, அதை கொண்டு வராரு. அதில் இதை காணா, எதை இந்த மேலதிகமாக வர அந்த செய்தி அதை காணா. இப்போ குழப்பம் கொண்டு வழங்குதா இல்லையா? இதனால தான் ஷேக் அல்பானி என்ன செய்கிறாருண்டா, இது வந்து குழப்பமான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, மௌது. இது வந்து அவரை காரணம் இல்லாமல் அறிவிப்பால் வரிசை நிராகரிக்கல, இது வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பொருந்தும் அப்படியெல்லாம் சொல்ல அர்த்தம் விளங்கிட்டா புரிஞ்சுக்கொள்ளணும். அறிவிப்பாளர் வரிசையில் அறிவிப்பாளர் கோளாறு விடுவது இங்கே என்ன செய்கிறது தெரிகிறது. திட்ட தெளிவாக ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல வரல, அப்படியே இல்லைன்னு வச்சுக்கொண்டா கூட நிச்சயமாக இது எழுதினவர்கள்ட்ட தவறுகளில் ஒன்று என்றது என்ன செய்கிறது தெளிவாக வழங்குது. ஏன்னா ஒன்று அதோட வருது, ஒன்று அந்த வார்த்தை இல்லாமல் வருது. அப்போ இது இந்த மாதிரி செய்தியில் என்ன செய்யணும்? லைஃபான செய்தி. இப்போ உதாரணமாக அறியப்படாதவருடைய அறிவிப்பை ஏன் பலகீனம் என்றோம்? அவர் உண்மையாளராக இருந்துட்டா, முறாலை பற்றி தகவல் தெரியாது, அவர் உண்மையாளராக இருந்துட்டா கேட்கலாமா இல்லையா? உண்மையாளராக இருந்தால் பிழை தான், அதுக்காக வேண்டி பொய்யராக இருந்துட்டா கேள்வி வருமா இல்லையா? அப்போ அறிவிப்பாளர் விஷயத்தை விடுறோம்னா எங்கள்கிட்ட குற்றம் இல்லை, நமக்கு தெரியாமல் ஒரு உண்மையாளரை விட்டால் எங்களுக்கு குற்றம் இல்லை, இறங்கிட்டா. ஆனால் தெரியாமல் ஒரு பொய்யரை எடுத்தோம்னு வைங்களே, அது குற்றம் எங்களுக்கு. அந்த அடிப்படையில் அந்த செய்தி என்ன செய்கிறோம்? ஒதுக்கி வைக்கிறோம். சேம் பிரச்சனை இதில் என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதாவது சுருக்க மறுபடி சொல்கிறதா, இந்த அபூதர்தா வழியாக நபியர்கள் சொன்னார்கள் இருக்குது, அபூதர்தாவே சொன்னார்னு இருக்குது. ரெண்டு அறிவிப்புலையும் ஒவ்வொரு பிரதிக்கு வித்தியாசமாக இது கூடியும் வந்திருக்குது, இல்லாமலும் வந்திருக்குது. ரெண்டுலையும் கூடையும் வந்திருக்குது, இல்லாமலும் வந்திருக்குது. இதன் காரணமாக இந்த செய்தியில் ஒரு குழப்பம் இருக்குது. இது இல்லையா இருக்கிறான்றதுல ஒரு குழப்பம் இருக்கிறனால ஷேக் அல்பானி என்ன செஞ்சார்? மௌது உன் முன்கருன் நிராகரிக்கத்தக்கது என்றதெல்லாம் என்ன செய்கிறாரு? இதை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே 7 முறை சொன்னால் அவர் பொய்யராக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் எல்லாம் ஓகே ஆயிரும்ன்றது பிழை. இதை ஹசன் என்று சொன்னவங்களோ அதாவது அல்லது ஆதாரபூர்வமான என்று சொன்னவங்களோ ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதாவது கவனத்தில் கொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் தான் சொல்லணும். இதை குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஹதீஸை ஒருவர் வந்து விரிவாக தஹ்ரீஜ் பண்ணியிருந்தார்.
விரிவாக தஹ்ரீஜ்னா அவங்க எடுத்து எல்லாம் முழுமையாக எழுந்தார். அவர் கூட இந்த பிரதி விஷயங்களை என்ன செய்யலை, அந்த இடத்துல கவனம் எடுக்கலை. ஷேக் அல்பானி தான் என்ன செஞ்சிருந்தார், அதை ஒரு கவனம் எடுத்து இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை என்ன செஞ்சார், பதிவு செஞ்சிருந்தார். இட்டுக்கட்டப்படுதல் என்ற இடத்துக்கு வராது விட்டாலும் கூட இது நிராகரிக்கத்தக்க செய்தி என்கின்ற அந்த இடத்துக்கு என்ன செய்யும், இது வரும். அல்லாஹு ஆலம். எனவே இந்த செய்தி பலகீனமான செய்தி. இதை சொல்லிட்டு இமாம் இப்னு கதீர் அவர்கள், நான் சொன்னேன் ரசூலுல்லாஹ் வழியாக இந்த செய்தி வருதுன்னு, என்ன செய்கிறார், ஃபரஃபஅஹு, அந்த அஹ்மத் என்று சொல்கிறவர் இதை அதிகப்படுத்தி அறிவிச்சுக்கிறாரு. ஃபதக்கர மித்லஹு பிஸியாதா, ஜியாதாவோடு அந்த அதிகமாக வரக்கூடிய செய்தியோடு அறிவிச்சுக்கிறார். வஹாதா முன்கர், இது நிராகரிக்கத்தக்க செய்தி. காரணம் அவர் பலகீனமானவர் வேற, ரசூலுல்லாஹோட சம்பந்தப்பட்டு அறிவிச்சுக்கிறார் வேற, இந்த வார்த்தையோடு அறிவிச்சுக்கிறாரு வேற. இதுதான் என்ன செய்கிறாங்க காரணம். நபித்தோழரோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்தியில் ஏன் இவங்க முன்கர் என்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணலைன்னு சொன்னால், ஒரு நபித்தோழர் தவறு விடலாம், சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன செய்யலாம், தவறு விடலாம், பாரதூரம் யோசிக்காமல் என்ன செய்யலாம், அவர் சில வேளைகளில் அப்படி சொல்லி இருக்கலாம், சாதா அவரை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமிக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வரக்குள்ள அது அறிவிப்பால் வரிசை தான் இருந்திருக்கணும். ஆனால் அது என்னது, பலகீனமான செய்தி. ஏன்னா அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் வாராரு. புரிஞ்சுட்டா அவங்களுக்கு இந்த செய்தி ஓரளவு புரிஞ்சுட்டு, சரியா, இந்த செய்தி பலகீனமான செய்தி. அபூதர்தா வழியாக, நபியவர்கள் வழியாகவும், அபூதர்தா மட்டுமே சொல்றதாகவும் வருது. இதில் நபியவர்கள் வழியாக வரக்கூடியது அறிவிப்பால் வரிசை என்னது, பலகீனம் எடுக்கிறதுக்கு அதில் இல்லை, அறியப்படாத அறிவிப்பாளர் வாராரு. அபூதர்தா வழியாக வரக்கூடிய செய்தியில் இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு பிரதியில் வருது, ஒரு பிரதியில் வராமல் இருக்கிறது. இதையும் நம்ம தர்ஜீஹ் பண்ணுறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டிய ஒரு செய்தி. அல்லாஹு ஆலம்.